ஒரு கிராமத்தில் ரோட்டு ஓரத்துல நம்ம முன்னோர்கள் வருங்கால சந்ததியினருக்காக மரங்களை ரோட்டு ஓரம் நட்டனர். பல ஆண்டுகளாக இருக்கிறது பெரிய பெரிய புளியமரங்கள். வெயிலுக்கு நிழல், உணவில் உபயோகிக்க புளியம்பழங்கள், பறவைகளுக்கு வீடு, இப்படி எல்லாருக்கும் உதவிகரமாக இருந்தது. குழந்தைகள் பள்ளிக்கு போகும்போது பறவைகளின் சத்தம் அவர்களுக்கு ஒரு புன்னகை. அந்த மரங்கள் பஸ்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நிழல் குடை. நடைப்பயணம் செய்பவர்கள் எல்லோரும் அந்த மரத்தடியில் ஓய்வெடுப்பார்கள். அந்த மரங்கள்தான் மனிதனுக்கு நிழல், பறவைகளுக்கு வீடு, இந்த ஊருக்கு உயிர். ஒரு நாள் சிலர் சொன்னார்கள், ரோடு அகலப்படுத்தணும், இந்த புளிய மரங்கள் தடையாயிருக்கு, வெட்டி விடலாம்னு. யாரும் மரத்தின் நன்மை பற்றி யோசிக்கல. வெட்டி போட்டாதான் முன்னேற்றம். ஒரே முடிவு. அடுத்த நாள் காலை மரம் வெட்டப்படுகிறது. மோட்டார் சத்தம், கிளைகள் உடையும் சத்தம், பறவைகள் அலறி பறக்குது, கூடுகள் கீழே விழுது, முட்டைகள் உடைந்து சிதறுது, எல்லா பறவைகளும் அழுதுது. வெட்டப்பட்ட அடுத்த நாளே ரோடு சூடாகி நடந்தே போக முடியல. வீடு இல்லாத மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அதே கஷ்டம்தான் இந்த பறவைகளுக்கும். இப்படியா சில வருடங்கள் கடந்தன. அதே ஊரில் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள், காற்று சரியா கிடைக்கல, மூச்சே பிடிக்குது. சிலர் காற்று சிலிண்டர், காற்று பை சுமந்து சைக்கிள் வண்டியில் செல்கிறார்கள். ஒரு காலத்தில் மரம் கொடுத்த காற்று இலவசம். இன்று அதே காற்று பணத்துக்கு. தன் தந்தையின் சிறுவயது புகைப்படத்தை பார்த்த அந்த சின்ன பெண், அப்பா, அவ்வளவு மரங்கள் ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதே, இப்போ இல்ல, ஏனப்பா என்று கேட்டது. மரங்களிலிருந்து காற்று நமக்கு கிடைக்கிறது. காற்று நமக்கு முக்கியம்னா அப்போ நமக்கு மரங்களும் முக்கியம்தானே? அந்த கேள்விக்கு அவள் தந்தையிடம் பதிலில்லை. மௌனமாக இருந்தார். சில நேரம் ஒரு குழந்தையின் கேள்வி 1000 மனிதர்களின் மனசை உலுக்கிடும். அடுத்த நாள் அதே சிறுமி தன் தந்தையுடன் கையில் மரக்கன்றை எடுத்துக்கொண்டு அதே ரோட்டின் ஓரம் மரக்கன்றை நட்டாள். ஒரு மரம் 10 மரமானது, 10 மரம் 100 மரமானது. அப்போதுதான் மக்கள் உணர்ந்தார்கள், நம்ம வசதிக்காக நம்மை பாதுகாத்த மரத்தையே இன்று வெட்டிட்டோமே, இப்போ இழந்துட்டோமே. அதற்கு பிறகு அந்த இடத்தில் பல மரங்களை நட்டார்கள். மரம் இருந்தாதான் மனிதன் வாழ முடியும். மனிதர்கள் இல்லாம மரங்கள் சந்தோஷமா வாழும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களும் சேர்க்கிறார்கள். மண்ணில் மரக்கன்றுகளை நடுகிறார்கள். உள்ளத்தில் மாற்றம் பிறக்குது. காலம் கடக்கிறது. பறவைகள் திரும்ப வருகிறது. மீண்டும் சத்தம், மீண்டும் உயிர் பிறக்குது. காற்றை உருவாக்க தொழிற்சாலை வேண்டாம், ஒரு மரம் போதும். பறவைகள் வாழ்ந்தால்தான் மனிதனும் வாழ முடியும். மரம் வளர்ப்போம், எதிர்காலத்தை காப்போம். இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சிகு டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன சப்ஸ்கிரைப், பெரிய சந்தோஷம். அடுத்த கதையில் சந்திப்போம்.